ஸோ ஏஞ்சல்ஸ்ன்றது ஹியூமன் எப்படி நமக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து நம்ம எப்படி ஹியூமன் எவால்வ் ஆகுறோம், குழந்தையா இருந்து இந்த மாதிரி வருது. ஏஞ்சல்ஸ்னு சில எவல்யூஷன் இருக்கு. இப்போ நமக்கு வந்து நம்ம தியோசபிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு செடியா இருந்து அப்புறம் வந்து அனிமலா மாறி ஹியூமனா எவால்வ் ஆகுற மாதிரி ஏஞ்சல்ஸ்ன்றவங்க ஹியூமனை தாண்டி அடுத்த லெவல் அவங்களுமே ஒரு ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் முடிச்சுட்டு உலகத்துக்காக அந்த ஹையர் இன்னர் வேர்ல்டில் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு வாக்கியம் நம்ம தமிழில் படிப்போம். 33 கோடி தேவர்கள் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா அந்த தேவர்கள்னு யாரும் சொல்கிறாங்கன்னா, நம்ம சின்ன வயசுல மூவிலாம் பார்ப்போம். தேவர்கள்னா அந்த உலகத்தில் வந்து அவங்கெல்லாம் பயங்கரமாக ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமா அப்படின்றது நமக்கு படத்தில் காட்டியிருக்கும். பட் அவங்களாம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படின்னா, ஒரு நேச்சர் இருக்குன்னா நேச்சரையை டேக் கேர் பண்ணுறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, அது ஒரு மழை பெய்யுது அப்படின்னா வருண பகவான் சொல்கிறாங்க. இதே வந்து காற்று அடிக்குதுன்னா வாயு பகவான் சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம பகவானாக பார்க்குறோம். பட் இது எல்லாமே நத்திங் பட் 33 கோடி தேவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் க்ரோர்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட எவல்யூஷன் ஹியூமனை விட ரொம்ப ஹை எவல்யூஷன் சொல்கிறாங்க. அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அவங்களோட ஹெல்ப்பை நம்ம ஈஸியாக கிடைக்கலாம்.